சைவ சமயத்தில் நவராத்திரி விரதம் என்பது சக்தி வழிபாட்டில் முக்கியமானது. புரட்டாதி மாதத்தில் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை 9 நாளும் அனுட்டிக்கப்படும். இது முதல் 3 நாட்கள் துர்கை, அடுத்த 3 நாட்கள் லட்சுமி, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி ஆகியோரை முறையே வீரம், செல்வம், கல்வி ஆகியவற்றை வேண்டியும் வழிபடும் ஒரு விரிவான விரதமாகும். நவராத்திரியின் முடிவில் துர்கா நவமியில் தேவி வழிபாட்டை நிறைவு செய்வது. நவராத்திரி நாட்களில் அசைவம் தவிர்த்து ஒரு வேளை உணவு மட்டும் உண்பது ஒரு முறை. மற்றவர்கள் காலை மற்றும் மாலை பூஜை வரை விரதமிருந்து பிறகு ஒரு வேளை உணவு உண்பதுண்டு. ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்குரிய பூஜைகளை மாலையில் செய்வது வழக்கம். முதல் நாள் கும்பம் வைத்து அதற்கு பிறகு அம்பாள் உருவங்களை வைத்து வழிபடுவர். விரதகால தோத்திரப்பாடல்கள். தேவி மகாத்மியம், அபிராமி அந்தாதி, துர்கா அஷ்டகம், இலட்சுமி தோத்திரம், சகலகலாவல்லி மாலை, சரஸ்வதி அந்தாதி, மகிஷாசுரமர்த்தினி தோத்திரம், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஆண்டிற்கு 4 நவராத்திரிகள் உண்டு. சித்திரை மாதத்தில் வசந்த நவராத்திரி, ஆனி ஆடி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் பாத்ரபத நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரி. இதுவே மிக பிரதானமாக கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தில் சியாமளா நவராத்திரி. முதல் 3 நாட்கள் துர்க்கையின் வழிபாடு. நடுவில் உள்ள 3 நாட்கள் லட்சுமி வழிபாடு. கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு. முப்பெரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் 3 அம்சங்கள் உள்ளன. துர்கை மகேசுவரி, கௌமாரி, வாராகி. இலட்சுமி மகா லட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி. சரஸ்வதி நாரசிம்மி, சாமுண்டி. நவராத்திரியின் போது இந்த 9 தேவியர்களையும் முறையாக வழிபடுகிறோம். ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்றவர்களை பரிவாரம்ச தேவதைகளாகவும் கொண்டாடுகிறோம். விஜயதசமி. நவராத்திரியில் துர்காதேவி மகிஷாசுரனுடன் 8 நாட்கள் போர் செய்து 9ஆம் நாள் போரின்போது மகிஷாசுரனை வதம் செய்தாளென்றும் இது நவமியில் நிகழ்ந்ததாகவும் மறுநாள் தசமியில் தேவர்கள் வெற்றியை ஆயுத பூசை செய்து கொண்டாடியபடியால் விஜயதசமி என்றும் வழங்கலாயிற்று என்று சொல்வது உண்டு. இவ்விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும். குழந்தைகள் கல்வியினை கற்க விஜயதசமி அன்றுதான் ஆரம்பிப்பார்கள். இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை. நவமியன்று நாம் அன்றாடம் வேலைக்கு உபயோகப்படுத்தும் பொருட்களையும் குழந்தைகளின் புத்தகங்களையும் பூஜையில் வைத்து வழிபட்டு அன்று அவற்றை பயன்படுத்தாமல் அடுத்த நாள் விஜயதசமியன்று அந்த பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்துதல் சிறப்பு.